இப்போ நான் சொல்ல போகிற நபர்களை உடனே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேருந்து தூக்கலைன்னா உங்கள் வாழ்க்கை நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் மாறவே மாறாது, இப்படியே தான் இருக்கும். ரொம்ப முக்கியமான வீடியோ இது. நீங்கள் லைஃப்பில் தோத்துட்டே இருக்கிறதுக்கான காரணம் இந்த மாதிரி பீப்புள் தான். இவங்களாம் எப்படி இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு என்ன மாதிரி அறிகுறிகள்லாம் கொடுப்பாங்க, அதை நீங்கள் எப்படி கப்புன்னு கேட்ச் பண்ணி அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம், அவங்களோட இன்டென்ஷன்ஸை முழுமையாக புரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக ஒரு கம்ப்ளீட் கைடாக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி சைக்காலஜி, மென்டல் ஹெல்த், பர்சனல் டெவலப்மெண்ட் மற்றும் மணி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே அந்த பெல் ஐக்கனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் வாரந்தோறும் உங்களை வந்து சேரும். உங்களை சுற்றி உங்களை குழப்புற மக்கள், உங்களை தோக்கடிக்கணும்னு நினைக்கிற நபர்கள், இவங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இவங்களோட இன்டென்ஷன்ஸ் தான் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியாமல் நீங்கள் தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவோட எண்டில் அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிய வரும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பிரச்சனை அளிக்கக்கூடிய மக்கள் உங்களை சுற்றி இருந்தாங்க அப்படின்னா அவங்க நிறைய அறிகுறிகளை உங்களுக்கு காமிப்பாங்க. வாங்க அது என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல் அறிகுறி இன்கன்சிஸ்டன்ட் பிஹேவியர். ஒரு நாள் ரொம்ப அன்பாக இருப்பாங்க, அடுத்த நாளே நமக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நடந்துப்பாங்க. அதாவது நம்ம அவங்கக்கிட்ட அட்டாச்சாக இருக்கணும், அவங்கள சார்ந்து இருக்கணும், அவங்க நினைப்பிலேயே இருக்கணும். ஆனால் அந்த கமிட்மெண்ட்டை மட்டும் அவங்க தரவே மாட்டாங்க. நம்ம அப்படியே ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்போம். இதனால என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளும் அவங்க அன்புக்காக கிரேவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதில் நம்ம மைண்டும் எவ்வளோ அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நபர்கள் உங்கள் லைஃப்பில் தேவையா அப்படிங்கிறத யோசிங்க. இரண்டாவது முக்கியமான அறிகுறி பொறாமை. நம்ம கூட இருக்கிறவங்களே நம்ம மேலே பொறாமப்படுறதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நமக்கு பிடிக்காதவங்க நம்மக்கிட்ட பொறாமப்பட்டால் கூட நம்ம அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம எப்பயுமே அவங்கள கொஞ்சம் தள்ளி தான் வச்சுருப்போம் இல்லையா? ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்களோட பொறாமை நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக ஆழமாக பாதிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது நம்ம வளர்றது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, ரொம்ப அமைதியாகவே இருப்பாங்க, நம்மளோட வெற்றியெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. இந்த மாதிரி நடக்க நடக்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட கான்ஃபிடென்ஸை இழப்போம். நம்ம பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே இல்லை போலன்னு நமக்கே தோண ஆரம்பிச்சிடும். அவங்க கம்மியாக தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளை சப்ரெஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம வெற்றி பிரகாசமாக வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நம்மளை அடக்கி அடக்கி ஒரு மூலையில் தள்ளிடுவாங்க. போக போக என்ன ஆகும், நம்மளையே குறைவாக எடை போட ஆரம்பிச்சிருவோம். நம்ம அப்படியே ஒரு ஷெல்லுக்குள்ளே போயிடுவோம். நம்ம எதையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டோம், எதுலேயுமே ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் போயிடும். நம்ம வளர்ச்சி அப்படியே நின்றோம். ரொம்ப டேஞ்சரஸான ஆளுங்க இவங்க, கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுக்காதீங்க. மூணாவது அறிகுறி என்னென்னா, நம்மளை எப்பயுமே அவங்க கூட கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்மளை எப்பயுமே ஒரு போட்டியாகவே பார்ப்பாங்க. உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ், உங்கள் தோற்றம், உங்கள் உறவுகள், இப்படி எல்லாத்துலேயும் அவங்க உங்கள் கூட போட்டி போடுறதுனால உங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ரெஷரை ஏற்படுத்திடும். கூடவே இருக்கிற மாதிரி இருந்து உங்களை ட்ரிகர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதனால் நீங்களும் இந்த போட்டி, பொறாமை அப்படிங்கிற வட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு அவங்கக்கிட்ட உங்களை ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திப்பீங்க. இது போக போக எங்கே போய் நிற்கும்னா, நீங்கள் எவ்வளோ அச்சீவ் பண்ணாலும் அது உங்களுக்கு பத்தவே பத்தாது. நீங்கள் போதுமானது தான் அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. அவங்களோட நோக்கமும் அதே தான். உங்களோட அந்த க்ளோ வெளியே வரவே கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப கிளியராக இருப்பாங்க. இந்த மாதிரி பீப்புள் உங்கள் லைஃப்க்கு கண்டிப்பாக வேணாங்க. நான்காவது அறிகுறி என்னென்னா, அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா மட்டும், நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா மட்டும் நம்மக்கிட்ட வருவாங்க. நம்மளை ஒரு எமோஷன்ஸ் இருக்கிற மனுஷனாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அவங்க வேலையாக பண்ணி கொடுக்குற ஒரு ரிசோர்ஸாக தான் நம்மளை நடத்துவாங்க. நம்ம தான் அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்மளோட எமோஷன்ஸை ஃபுல்லாக அவங்கக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கன்வீனியன்ஸ். அவங்க கஷ்டங்களை வேல்யூ பண்ணி ரிலீஃப் கொடுக்கறது என்னவோ நம்ம தான். நம்மளும் இதே பழகி பழகி நம்ம கொடுத்துட்டே இருப்போம், அவங்க வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நபர்களும் நம்ம லைஃப்பில் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகிறது ரொம்பவே கஷ்டங்க. ஐந்தாவது சைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்கக்கிட்ட ஒரு சீரியஸான உரையாடலை வச்சுக்கவே முடியாது. மெயினாக இது ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் நடக்கும். நம்ம ஒரு கமிட்மெண்ட் பற்றி பேசினாலோ, இல்லை எதிர்காலத்தை பற்றி பேசினாலோ, இல்லை அவங்க நமக்கு பண்ணுறது நமக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாலோ, அதுக்கான ஒரு கிளியர் ரெஸ்பான்ஸை அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. அந்த டாப்பிக்கே மாற்றிடுவாங்க, இல்லைனா அதை வச்சு ஏதாவது ஒரு ஜோக் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்மளை எப்பயுமே ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே வச்சுருப்பாங்க. இது எதுக்காக பண்ணுறாங்க? ரெஸ்பான்சிபிலிட்டியை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான். நம்மக்கிட்ட கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் மட்டும் வேணும், ஆனால் அதுக்கான பொறுப்பை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பொறுப்பு ஏற்றுக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடந்துக்கணும்ல.
அதாவது நம்ம ஹர்ட் ஆறோம் அப்படிங்கிறத அவங்க அக்னாலேஜ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மாறணும்ல. அதனால அவங்க எதுவுமே தெரியாத மாதிரி, எதுவுமே புரியாத மாதிரி நடந்துப்பாங்க. நம்மளும் அவங்க புரிஞ்சுப்பாங்க, அவங்க மாறுவாங்க அப்படின்னு காத்துட்ருப்போம். இந்த மாதிரி நம்ம எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தாலும் அது வேஸ்ட்டு தாங்க. அவங்க தெரிஞ்சே தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மாறவே மாட்டாங்க. 6வது அறிகுறி என்ன தெரியுமா? அவங்க பண்ண தப்புக்கு நம்மள கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. அவங்க பண்ணுறது தப்பு தான்னு தெளிவாக தெரிஞ்சாலும் அந்த இன்சிடெண்ட்டை அழகாக நம்ம மேலே திருப்பி விட்டுருவாங்க. நம்மளும் அவங்க பண்ணுறது தப்பு அப்படிங்கிறதையே மறந்துட்டு அவங்கக்கிட்டேயே போய் சாரி கேட்போம். நம்ம மேலேயே நம்ம சந்தேகப்படுவோம். அவங்க பண்ணுற தப்பை நம்ம சுட்டி காட்டிட்டோன்னா அவங்க பண்ணுற ஒரு அலப்பறையில் அச்சோ அவங்க இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கும் இவ்வளோ கோவப்படுறதுக்கும் நம்ம தான் காரணமோ அப்படின்னு நம்மளே ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது என்ன நடக்குது? அவங்க பண்ண தப்புக்கும் அவங்க பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்கள் மேலே இருக்கிற அவங்களோட கண்ட்ரோலை அவங்க நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு இருக்கிற அந்த ஈகோனால தாங்க நடக்குது. நம்மளும் என்ன பண்ணுறோம்? அவங்க பண்ண தப்புக்கு குற்ற உணர்ச்சியோடு இருக்கும். நம்மளோட கான்ஃபிடென்ஸை நம்ம லூஸ் பண்ணுறோம். அவங்க பின்னாடியே போய் கெஞ்சிட்டு இருப்போம். இது நமக்கு தேவையா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. 7வது சைன் என்னன்னா, நம்மளோட டைமையும் நம்மளோட பவுண்டரிஸையும் மதிக்கவே மாட்டாங்க. நம்ம எப்பயுமே அவங்களுக்கு அவைலபிள் தான் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணம். ஸ்டார்டிங்லேருந்தே எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் உங்கள் பவுண்டரிஸை நீங்கள் செட் பண்ணுங்கள். 8வது சைன் என்னன்னா, எதுக்கு எடுத்தாலும் நம்மளை குறை சொல்லுவாங்க. அவங்கள பாதுகாத்துக்கிறது தான் அவங்களுக்கு முக்கியம். இப்படி மற்றவங்களை குறை சொல்லிகிட்டே இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி இந்த எமோஷ்னல் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது. இந்த மெச்சூரிட்டி இல்லாததுனால தான் எப்பயுமே அவங்க ஈஸியான வழியை சூஸ் பண்ணுறாங்க. அடுத்தவங்க மேலே பழியை தூக்கி போடுறது. இந்த மாதிரி நம்ம அந்த பழியை சுமக்க சுமக்க நம்மளை அது எப்படிலாம் பாதிக்குது தெரியுமா? நீங்கள் பேசவே பயப்படுவீங்க. ஏதாவது ஒன்று மனசில் நினச்சா அதை வெளியே சொல்லவே தயங்குவீங்க. உங்களோட எனர்ஜி அப்படியே சுருங்கிடும். 9வது அறிகுறி, அவங்க சொல்கிறது ஒன்றா இருக்கும், செய்யறது வேறையா இருக்கும். நம்மளை தற்காலிகமாக சமாதானப்படுத்த நிறையவே சொல்லுவாங்க, நிறைய ப்ராமிஸ் பண்ணுவாங்க. அதை நம்பி நீங்களும் அவங்க சொன்னதெல்லாம் செய்ய போகிறாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு யூஸுமே இல்லைங்க. இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களை சுற்றி இருக்கிற மக்கள்கிட்ட நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி நபர்களை நீங்கள் சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள ஹேண்டில் பண்ணுங்கள். நமக்கு ஒருத்தங்க குழப்பத்தையும் சந்தேகத்தையும் தாழ் உணர்ச்சியும் கொடுக்குறாங்கன்னா அவங்க இருக்கிற வரைக்கும் நம்மளால நம்ம லைஃப்பில் மேலே வரவே முடியாதுங்க. அவங்க நம்ம லைஃப்பில் யார் அப்படிங்கிறத விட அவங்க நம்மளை எப்படி ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு ரிலேட்டபிளாக இருந்ததுன்னா, உங்களை சுற்றி இருக்கிற மக்களை பற்றி புரிய வச்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை மதிக்கவும் உங்களோட வேல்யூவை புரிஞ்சுக்கவும் ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸை டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கோ இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.